ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ. ஏன்னா இது வந்து 900வது வீடியோ, 900வது வீடியோ. ஸோ இந்த ஜேர்னியில் வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்காக ஃபஸ்ட் டைம் நான் கம்பைல் பண்ணி இயர் வைஸ் மொத்தம் 1 இயர் கம்பைலேஷனையுமே கம்பைல் பண்ணி கொடுக்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி மந்த்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இந்த இதை வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். குரூப்பில் நேற்று நைட்டே சென்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். எப்படி இதை யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி இதை அப்ரோச் பண்ணணும், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ப்ராப்ளமாக இருக்கிறது 2 நார்மலாக இருக்கிற லாங்குவேஜ், அதுக்கப்புறமா ஆப்டிடியூடு, ஜிஎஸை தவிர நிறைய பேருக்கு சோர்ஸுன்னு கிடைக்காதும், இல்லை சோர்ஸ் இருந்தும் அது படிக்காமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 இருக்கும். ஒன்று வந்துட்டு சயின்ஸில் சோர்ஸ் இருக்குது, ஆனால் படிக்க முடியாமல் திணறிட்டு இருப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சோர்ஸ் பெருசாக இருக்காது. சோர்ஸ் மீன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கவர் பண்ணுற மாதிரி கிறிஸ்பாக சோர்ஸ் இருக்காது மற்ற இது மாதிரி. ஸோ அதனால தான் நான் யோசனை பண்ணது வந்து இவங்களுக்கு கொடுக்கணும், கவர் பண்ணணும், அதே நேரத்தில் அது வந்து யூஸ் பண்ணுற விதமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு 1000 பேஜுக்கு கம்பைலேஷன் ரெடி பண்ணுறேன்னா அது கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியாது 100% ஷோர். ஸோ அது வந்து ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஆனால் நார்மலாக நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டோட கம்பைலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 பேஜ்லேருந்து 200 பேஜ் வரைக்கும் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணணுங்கிற ஒரு கம்பல்ஷன் இருக்கனால எல்லாத்தையுமே அவங்க எடுத்திருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸாம் மட்டும்தான். இப்போ நார்மலாக ஒரு கம்பைலேஷன் எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு டிஎன்பிசி எக்ஸாமு, அதுக்கப்புறம் மற்ற எக்ஸாம்ஸ்க்கும் சேர்த்து தான் கரண்ட் அஃபேர்ஸ் எடுப்பாங்க. ஆனால் நான் இந்த பர்டிகுலர் கரண்ட் அஃபேர்ஸோட ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா குரூப் 1, குரூப் 4 இந்த 2 மட்டும்தான். அது இப்போதைக்கு வர்றது. இப்போ அடுத்து வர ஒரு எக்ஸாம் வருதுன்னா அதுக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணி நான் கொடுப்பேன். இப்போ ஒரு குரூப் 2 வந்துட்டு இன்னும் ஒரு 4 மாதம் 5 மாதம் கழிச்சு எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா அந்த டைமில் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு சில மந்த்தை மட்டும் கொடுத்துருவேன் ஆட் பண்ணி. ஸோ இல்லை ஒவ்வொரு மாதமும் ஒரு 2-3 பேஜ் தான் இருக்கும். டோட்டலாக 12 மாதமே சேர்த்து உங்களுக்கு 40+ பேஜ் தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 4 பேஜ் படிச்சிங்கன்னு வைங்களேன், 10 நாளில் உங்களுக்கு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். நான் ஷுவராக சொல்கிறேன், ஒருத்தர் வந்து 1 இயராக நியூஸ் பேப்பரில் டெய்லி ஒரு நோட்ஸ் எடுத்து வரக்கூடிய நாலேஜ் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன்லேயே கவர் ஆகிடுது. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது தான் இது பண்ணியிருக்கேன். டைம் அதிகமாக ஸ்பெண்ட் ஆனது வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு இல்லை, எலிமினேட் பண்ணுறதுக்கு. என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வேண்டாம், தேவைப்படாது. ஏன்னா நான் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் எடுத்துக்க முடியாது. ஸோ ஒரு கொஸ்டின் செட் பண்ணுறவங்க வந்துட்டு இதை எடுப்பாங்க, இதை வந்து எடுக்கிறதுக்கு ஸ்கோப் அதிகமாக இருக்குது, இது எடுக்கிறதுக்கு ஸ்கோப் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ஒவ்வொன்றா யோசித்து எலிமினேட் பண்ணது அதிகம். எலிமினேட் பண்ணி கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்துக்கள் மாதிரி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணி எடுத்தது. இது உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொன்று தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா நிறைய டைம் கன்சியூம் ஆகும் இந்த இதை ரெடி பண்ணுறதுக்கு. ஒரு 2 பேஜ் இது பண்ணுறதுக்கு பல மணி நேரம் ஆகும். சில நாட்கள் மூடி ஆகிருக்கு சில கரண்ட் அஃபேர்ஸ்க்கெலாம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பீடு இதாகிடுச்சு. ஸோ இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறனால வந்துட்டு ஒர்த்தாக இருக்காது, இல்லை வந்து இது போதுமா, இது ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒன்லைனர். நார்மலாக என்னென்ன ட்ராபேக் இதில் சொல்லுவாங்கன்னா 1 இயர் தான் கவர் பண்ணியிருக்கீங்க போதுமான்னு கேட்பாங்க. ஆனால் இதை ஃபுல்லாக முடிக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும், வேறு எதை தேடிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதை முடிங்க, அப்புறமா நீங்கள் ஓனாக எது படிச்சுனாலும் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, இது ஒன்லைனர் ஃபார்மெட்டில் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் வந்தால் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை படித்து பேஸ் நாலேஜ் வளர்த்துக்கோங்க. அப்புறமா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் கேட்டாலுமே ஓரளவு ஆன்சர் பண்ணலாம். எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கும் ஓரளவு தெரிஞ்சுட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து கம்பேரிட்டிவாக உங்களோட இயர்லியர் ப்ரிப்பரேஷன், இந்த பிடிஎஃப் வச்சு ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் வச்சு ப்ரிப்பேர் பண்ண பிறகும் உங்களோட வே ஆஃப் அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்கும். அதேமாதிரி ஒன்லைனர் டைப் கொஷின் எல்லாத்துக்குமே ஒன்லைனர் டைப் கொஷின் கேட்க போகிறதில்ல. ஒரு 10-15 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னா அதில் பாதி ஒன்லைனர் டைப்பில் கேட்பாங்க, பாதி பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினில் கேட்பாங்க. நிறைய பேர் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் மட்டும் தானே எக்ஸாமில் வரும், இதில் என்ன யூஸ் அப்படின்னு கேட்பீங்க. படிச்சுட்டு போங்க, நம்பி போங்க, அதுக்கப்புறமா அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். தேர்டு வந்து நீங்கள் கொடுக்குற கம்பைலேஷன் அப்படியே எக்ஸாமுக்கு வந்துருமா, எல்லா கொஷினும் வந்துருமா அப்படின்னா அது என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் கொஷின் பேப்பர் செட் பண்ண போகிறதில்ல, யாராலையும் இது சொல்ல முடியாது. என்ன லாஜிக்குன்னா, இப்போ சப்போஸ் ஒரு கொஷின் செட் பண்ணுறவங்க வந்து இம்பார்ட்டண்ட் விஷயத்த கொஷினாக எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அதில் இது கவர் ஆகிடும். ஸோ இதில் ஒரு சில கொஷின் எக்ஸாமுக்கு வரும், சிலது இதில் இல்லாததும் எக்ஸாமுக்கு வரும்.
பட் கம்பேரிட்டிவாக நீங்கள் எதுவுமே படிக்காமல் போய் மொத்தமாக கரண்ட் அஃபேர்ஸை விட்டுட்டு வரது மீன்ஸ் சும்மா ஃப்ளூக்கில் அடிக்கிறதுக்கும் ஓரளவு நாலேஜ் வச்சுட்டு போகிறதுக்கு ஈவன் நீங்கள் ஒரு 3 கொஷின்லேருந்து 5 கொஷின் வரைக்கும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா அந்த 3 to 5 மற்றவங்க வந்து தெரியாமல் இருந்து ஆன்சர் பண்ணுறதுக்கும் மிஸ் பண்ணிட்டு வரதுக்கும் நீங்கள் அதை தெரிஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது மற்றவங்களை காட்டிலும் ரேங்க் வைஸ் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆவீங்க. நிறைய பேருக்கு கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 1 மார்க்கு 2 மார்க்கு 1/2 மார்க்கு இப்படி தான் போகும். அந்த மாதிரி இடத்துக்குள்ள வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களோட செலெக்ஷன் ரேட்டை வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா மற்ற எல்லாமே படித்து தரோவாக இருந்திருப்பீங்க, ஆனால் கரண்ட் அஃபேர்ஸில் மட்டும் நிறைய பேர் லேகாக இருந்துக்கிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு அட்டம்ப்ட்டுக்குமே. இதை பார்க்குறது மூலிமா இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ஸே உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பரை ஹேண்டில் பண்ணுறதே இன்னும் செமையாக ஹேண்டில் பண்ணுவீங்க, பயப்படாமல் ஹேண்டில் பண்ணுவீங்க. இல்லாட்டி அதை உறுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலையேன்னு. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு நீங்கள் டக்குன்னு ஜெர்க்காயிருவீங்க. இன்னொன்று வந்துட்டு சப்போஸ் நீங்கள் இதை படிச்சுட்டு போயிட்டு ஒரு கொஷின் வந்து புதுசாக இருக்குது அப்படின்னா 90% அது மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாததாக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ ஒரு 40 பேஜ் கரண்ட் அஃபேர்ஸை அதுவும் நான் வந்து ஒரு 1000 பேஜ் வரக்கூடிய இதை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு 40 சுருக்கியிருக்கேன். ஸோ அப்படி கவர் பண்ணிட்டு போயும் வராது இது புதுசாக ஒரு கொஷின் வந்திருக்குன்னா அது மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாது. அப்போ ஜாலியாக நீங்கள் ஏதோ ஃப்ளூக்கில் அடிச்சுட்டு வந்துடலாம். இதிலேருந்து வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு வரணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதை ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு தாட்டி படித்தா ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும், ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணால் தான் ஞாபகம் வரும். ஸோ ரிவிஷன் பண்ணுற பர்பஸ்க்காக தான் ரொம்ப அட்வான்ஸ்டாக கொடுத்துட்டேன். நார்மலாக இதெல்லாம் வந்துட்டு எப்போ கொடுப்பாங்க தெரியும், ஈவன் வந்து பிடிஎஃப் கொடுக்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு வீடியோவாக தான் மேக் பண்ணுவாங்க. இப்போ நான் நினச்சா இதே கண்டென்ட்டை வச்சு நான் உட்காந்து ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ ஈவன் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கூட வீடியோ டெய்லி மேக் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக் பண்ணலாம். ஏன் அதை பண்ணாமல் நான் பிடிஎஃபாக கொடுத்தேன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க, இல்லை டக்குன்னு நோட் பண்ணி எழுதுகிறவங்க எழுதிக்கோங்க. எவ்வளோ நேரம் தான் யூடியூபையே டிபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களோட ப்ரிப்ரேஷன் இது மட்டும் கிடையாது. இது மட்டும் 100 மார்க்குக்குன்னா அந்த மாதிரி பண்ணலாம், உட்காந்து டீட்டெயில்டாக சொல்லலாம். இது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 5 கொஷினோ இல்லை 10 கொஷினோ 15 கொஷினோ தான் வரப்போகுது. அதுக்குன்னு சொல்லி இதுக்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால தான் இதை கட் பண்ணிவிட்டு இதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் ஆகுமா, இல்லை நீங்கள் எழுதுறீங்கனாலும் டெய்லி ஒரு 4 பேஜ் எழுதுங்க, 1 மணி நேரம் ஸ்பெண்ட் ஆகும், அவ்வளோதான். 1/2 hour to 1 hour ஸ்பெண்ட் ஆகும், 10 நாளில் முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நார்மலாக இவ்வளோ அளவு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிச்சுட்டே போயிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி இன்னொரு சேலஞ்ச் பண்ணுறேன், ஈவன் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்களும் இவ்வளோ கிறிஸ்பாக கரண்ட் அஃபேர்ஸ் இருக்காது. நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற கொஷினில் ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகும், அவ்வளோதானே தவிர ரொம்ப டீட்டெயில்டாலாம் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஈவன் இன்ஸ்டியூட்டில் படித்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்ரோச் பண்ணுறவங்களுக்காட்டிலும் ஒரு ஸ்டெப் வந்து இந்த கம்பெலிஷன் மூலிமா முன்னாடி தான் இருப்பீங்க. அதனால் நம்பி படிங்க, ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிங்க, ஏனோ தானான்னு படிக்காதீங்க. ஃப்ரீயாக கொடுக்குறதுல இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இது தான், அதுக்கான ரெகக்னேஷனே கிடைக்காது. பட் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு சிலர் இந்த விஷயம் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அவங்கள தான் நான் மைண்ட் பண்ணி அவங்கள மனசில் வச்சு தான் இதை நான் கொடுக்குறேன். இதே பொதுவாக எல்லோரும் பார்த்திங்கன்னா என்ன தான் கொடுத்தாலுமே அடுத்தடுத்து இப்போ நான் இவ்வளோ 1 year கொடுத்துருக்கேன்னா இதை ஓப்பன் பண்ண மாட்டாங்க, பிரிண்ட் அவுட் எடுக்க மாட்டாங்க, எழுதி கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. கீழே கமெண்ட் செஷன்லேயே வந்து அடுத்த கமெண்ட் என்ன போடுவாங்கன்னா, சார் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் விட்டுட்டீங்க, அதையும் கவர் பண்ணி கொடுத்துருங்க. இவ்வளோதான் உங்கள் மைண்ட் செட் இருக்கும். இல்லாததை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்களே தவிர கிடைக்கிறத யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இதை யூஸ் பண்ணிவிட்டு கேட்குறது 2வது பட்சம், அது அக்செப்டபிள். பட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு எப்படி சொல்கிறேன்னா அவங்களுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகாது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கஷ்டம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஈவன் வந்துட்டு எக்ஸாம் போகிறக்கு ஒரு நாள் முன்னாடி கம்ப்ளீஷன் கொடுத்தாலுமே அதுவரை கவர் பண்ணி கொடுத்தாலுமே நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க. எக்ஸாம் காலையில் நியூஸ் பேப்பரில் வந்ததுன்னு கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக எனக்கு கிளியர் பண்ணணுங்கிற ஆட்டிடியூடில் இருக்கிறவங்க, கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாம் கிளியர் பண்ணணுன்னு இருக்கவங்க இந்த கம்பெலிஷன் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ண மாதிரியும் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸு கம்மி டைமில் எஃபெக்டிவாக கவர் பண்ண மாதிரியும் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் மெயின்ஸுக்கு கொடுத்துருக்கேன், அது வந்து கொஞ்சம் அனாலிசிஸ் பர்பஸாக இருக்கிறனால அப்படி ஒவ்வொரு ஆர்டிக்கலே அப்படி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆர்டிக்கல் படித்து தான் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பண்ணணும்னு அது நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணாங்க. அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணது ஃபுல் டைம் படிக்கிறவங்கள காட்டிலும், அதாவது இன்ஸ்டியூட் போய் படிக்காதவங்க காட்டிலும் இன்ஸ்டியூட் போகிறவங்களுக்கு தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரிஞ்சுது. அதே மாதிரி தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் படிக்கிறவங்க, அதாவது ஃப்ரீயாக
ஃபுல்லாக நீங்களே ஓனாக படிச்சுட்டு இருக்கவங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கவங்களை காட்டிலும் வேறு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸோட ஒர்த்து பயங்கரமாக தெரியும். ஆனால் ஃபுல் டைம் நம்ம கொடுக்குற பர்பஸே வந்துட்டு செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அடுத்த கட்டம் போகணும், ஃபுல் டைம் படிச்சுட்ருப்பாங்க இல்லை பார்ட் டைம் படிச்சுட்ருப்பாங்க. ஸோ அவங்களும் எந்த லேக் இருக்கக்கூடாதுன்னு தான் கொடுக்குறது. பட் அவங்களுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்களான்னா கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு 10 to 20% யூஸ் பண்ணுவாங்க. மிச்சம் 80% பார்த்திங்கன்னா இல்லை குறை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. குறை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் குறை சொல்லிட்டு தான் இருக்கணும். ஸோ அதனால் எது கொடுக்குறோமோ அதை முடிஞ்ச லெவலில் யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். வெறும் பிடிஎஃப் சேர்த்து வச்சுட்டு இன்னையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாகுது பிடிஎஃப் சேர்த்து வச்சுட்டு எக்ஸாம் முன்னாடி பார்த்துக்கலான்னா மறந்துடுவீங்க. இல்லை இதோட பெட்டராக ஒரு பிடிஎஃப் வேணும்னு தேடிக்கிட்டே இருப்பீங்க. எதையுமே ஒன்று பேஸ் வச்சுட்டு அப்புறமா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் ஓவராலாக சொல்ல வேண்டியது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வெயிட்டேஜ் இருக்குது, ஆனால் அதுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்ஸு, ஆப்டிடியூடு, லாங்குவேஜ் குரூப் 4னா லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால தான் எவ்வளோ ஷார்ட்டாக உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்க முடியுமோ கவர் பண்ணி கொடுக்குறதுக்காக தான் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது ரெடி பண்ணது. அதுக்கான ரெகக்னேஷனாக நீங்கள் படித்து இது போய் நீங்கள் ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்க. நார்மலாக கரண்ட் அஃபேர்ஸில் சும்மா ஃப்ளூக்கில் அடிச்சுட்டு வராமல் ஒரு 4-5 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க, அதன் மூலிமா உங்கள் கட் ஆஃப் ஹை ஆகுதுன்னா அதுதான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ரியல் ரெகக்னேஷன், அதுக்கப்புறமா அதோட அச்சீவ்மெண்ட். ஸோ அதனால் இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது தமிழில் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் அது தமிழ் மீடியத்தில் உள்ளது அப்படியே இருக்கும் இங்கிலீஷில். இதுவும் அரௌண்டு ஒரு 40 பேஜ் பக்கம் தான் வரும். ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அப்கமிங் எக்ஸாம் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக்கிலேருந்து குரூப் 4க்கான ஜென்ரல் தமிழுக்கான ரிவிஷன் நான் ஸ்டார்ட் பண்ணி நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன், அதுவும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. தேங்க்யூ.